சேனல். பாஃபலி எக்ஸாமினேஷன் எல்லாத்துக்கும் ஸ்டேட் போர்ட் காரவங்களுக்கு ஆரம்பிக்க போது எல்லா ஸ்கூல்ஸும் வந்து நம்ம கேரியர் கைடன்ஸ் அண்ட் மோட்டிவேஷன் போனதுல இப்போதான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் படிக்கணும்னு தோணி இருக்கு. ஸோ இந்த ஆஃபலியை வந்து அவங்க வந்து ரொம்ப எஃபெக்டிவா யூஸ் பண்ணுங்க. ஏன்னா வந்து குவார்டர்லியில அப்புறம் மிட் டேர்ம்லாம் வந்து அவங்க அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணல. இப்போ கூட இந்த நிமிஷத்துல வந்து நீங்க படிக்கணும்னு சொல்லி நல்ல ஒரு எண்ணத்தை வச்சுக்கிட்டீங்கன்னா நல்ல ஸ்கோரே வந்து இப்போ ஆவரேஜா படிக்கிறவங்க 80க்கு மேல எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. 80 ரேஞ்சில் இருக்கிறவங்க 90-95க்கு மேல எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இன்னையிலிருந்து நீங்க படிக்க ஆரம்பிச்சாலும் அதுக்கு வந்து மெயினா வந்து உங்ககிட்ட இருந்து ஒரு எண்ணம் இருக்கணும். நான் வந்து இந்த வரப்போற +2ல வந்து நல்லபடியா மார்க் எடுத்து நல்ல காலேஜில் சேருவேன்னு. எப்பவுமே வந்து நான் கிடையாது, எல்லா கேரியர் கைடன்ஸ் அனாலிசிஸ் எல்லாமே சொல்றது என்னன்னா, நீங்க வந்து ஒரு நல்ல காலேஜில் சேர்ந்தாதான் உங்களுடைய கேரியர் குரோத்தே நல்லா இருக்கும். ஏன்னா ஒரு நல்ல ஒரு ரெப்யூட்டட் இன்ஸ்டிடியூஷன்ல சேர்ந்துட்டீங்கன்னா அந்த காலேஜ்ல வந்து எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கும், ஃபேக்கல்டி நல்லா இருப்பாங்க, அங்க இருக்கிற லேப் ஃபெசிலிட்டி நல்லா இருக்கும், ரிசர்ச் சென்டர் இருக்கும். அதே மாதிரி வந்து பிளேஸ்மெண்ட்டுக்கு வரப்போற கம்பெனியும் வந்து ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன் நோக்கி தான் வருவாங்க. அது போக வந்து ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன்ல சேர்ந்தீங்கன்னா உங்க கூட படிக்கிற சக ஸ்டூடெண்ட்ஸும் வந்து நல்ல மார்க் எடுத்துட்டு வந்தவங்க தான் இருப்பாங்க. ஸோ அதனால உங்களுடைய பேர் கம்யூனிட்டியும் நல்லபடியா இருக்கும். ஸோ அதனால வந்து இன்னையில இருந்து வந்து நீங்க வந்து நல்ல படிக்கணும் முடிவெடுங்க. அதுக்கு வந்து உங்களுக்கு நிறைய டிஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு. இப்போ நம்ம ஒரு மோட்டிவேஷன் நம்ம மெயினா வந்து நம்மளுடைய ப்ரோக்ராம் என்னன்னா, ஹவு டு எலிமினேட் த எக்ஸாம் ஃபியர், ஹவு டு ஓவர் கம் த எக்ஸாம் ஃபியர், ஹவு டு ஸ்கோர் த ஹை மார்க், ஹவு டு ஷெட்யூல் த டைம் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி ப்ரோக்ராம் நான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி ப்ரோக்ராமுக்கு வந்து பேசிக்கலி உங்களுக்கு என்ன வேணும்னா, உங்ககிட்ட வந்து ஸ்டூடெண்ட் வந்து அந்த எண்ணம் இருக்கணும். ஏன்னா நம்ம அந்த ப்ரோக்ராம்ல வந்து அவங்கள வந்து எண்ணம் ஃபிக்ஸ் பண்ணி அவங்கள வந்து பண்றதுக்கான நிறைய வந்து நம்ம வீடியோ அண்ட் ஆடியோ நிறைய வந்து ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கோம். பட் பேசிக்கலி என்னன்னா, நம்ம என்னதான் வந்து மோட்டிவேஷன் கொடுத்தாலும் முதல்ல வந்து அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நான் சாதிக்கணும்னு எண்ணம் இருக்கணும். ஏன்னா நம்ம என்னுடைய கேரியர் கைடன்ஸ் அண்ட் மோட்டிவேஷன் ப்ரோக்ராம்ல வந்து கண்டிப்பா வந்து அந்த ஸ்டூடெண்ட்டை வந்து நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க, நீங்க வந்து என்னவா ஆகணும், உங்களுக்குள்ள வந்து அந்த கான்பிடென்ட் பண்றது தான் நம்ம எல்லா ஸ்கூல்லையும் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி நான் உங்ககிட்டயும் வந்து என்ன சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து உங்ககிட்ட கான்பிடென்ட் இருக்கணும். என்னால முடியும், என்னால சாதிக்க முடியும், நான் சாதிப்பேன்னு சொல்லி நீங்க நினைச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து எல்லாமே ரொம்ப ஈஸி. புரியுதா? இப்போ வந்து ஆஃபலிக்கு இப்போ வந்து நீங்க எக்ஸாம் வந்து இத்தனை நாள் வந்து நீங்க எப்படி படிச்சிருப்பீங்க, ஸ்கூலுக்கு வந்த உடனே வந்து டயர்ட்ல தூங்கிடுவீங்க. ஒரு 7 மணிக்கு எந்திரிச்சு ஒரு 7:30க்கு பாக்கியலட்சுமி, பாண்டியன் ஸ்டோர், இந்த மாதிரி நாடகங்கள் தான் வந்து பார்ப்பீங்க. இந்த நாடகம் பார்த்த பிறகு இது பொம்பளை பிள்ளைங்க. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தோம்னா ஒரு கிரிக்கெட் பாட்டு இருந்திருப்பீங்க. இந்த மாதிரி தான் வந்து உங்களுடைய லைஃப்ல வந்து இத்தனை நாள் வேஸ்ட் பண்ணிருப்பீங்க. இனிமே வந்து இருக்க போற வந்து ஒரு 80 டேஸ் கூட கிடையாது. ஒரு 80 டேஸ் வந்து நீங்க வந்து முடிவெடுங்க. இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கும். நீங்க இந்த பாக்குற பாக்கியலட்சுமி, பாண்டியன் ஸ்டோர்லாம் வந்து நீங்க 3 மாசம் கழிச்சு பாருங்க, அதே சீன் அதே இடத்துல தான் இருக்கும். எப்போ ஒருமாலும் நீங்க என்ன செஞ்சுக்கலாம், மறுபடியும் நீங்க பாத்துக்கலாம். ஸோ அதனால வந்து இந்த 3 மாசம் வந்து நான் டிவி பார்க்க மாட்டேன், கிரிக்கெட்டை வந்து நான் பார்க்க மாட்டேன்னு முடிவெடுங்க. முடிவெடுத்துட்டு படிக்கணும்னு எண்ணம் எடுங்க. படிக்கிறதுக்கு வந்து முதல்ல வந்து எண்ணம் தான் மெயின். எண்ணம் வந்த பிறகு நீங்க அலாரம் வச்சு 4 மணிக்கு அலாரம் வச்சு எந்திரிக்கிறீங்கன்னா 4 மணிக்கு எந்திரிங்க. 4 மணிக்கு அலாரம் வச்சுட்டு சுனூஸ் பண்ணி 4:30, அப்புறம் சுனூஸ் பண்ணி 5, அப்புறம் 5:30 இப்படின்னு சொல்லி நீங்க எந்திரிக்கிறீங்களோ இல்லையோ உங்க பேரண்ட்ஸை எழுப்பி விட்டுட்டு அவங்க எந்திரி எந்திரி எந்திரின்னு உங்களை வந்து என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க, எழுப்பிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இல்லாம அலாரம் நீங்க 4 மணிக்கோ 5 மணிக்கோ 6 மணிக்கோ உங்களுக்கு எந்த டைம் நீங்க எந்திரிக்க நினைக்கிறீங்களோ அந்த டைம் வந்து இனிஷியலா வந்து 6 மணிக்கு அலாரம் வைங்க, 6 மணிக்கு எந்திரிங்க. 2 நாள் கழிச்சு வந்து 5:30 மணிக்கு அலாரம் வைங்க, 5:30 மணிக்கு எந்திரிங்க. எப்போ அலாரம் சவுண்ட் வந்த உடனே நீங்க எந்திரிக்கிறீங்களோ அடுத்த ஒரு வாரத்துல நீங்களே வந்து அந்த டைத்துக்கு எந்திரிக்க பழகிருவீங்க. இதுதான் ஃபர்ஸ்ட். எந்திரிச்சு வந்து உடனே வந்து நீங்க என்ன செய்யக்கூடாது, அப்படியே புக் எடுத்தா வந்து உங்களுக்கு வந்து தூக்கம் தான் வரும். நல்லா உட்காந்துக்கிட்டு அப்படியே ஒரு 2 நிமிஷம் அப்படியே கையை நல்லா தேய்ச்சு நல்லா சூடு பறக்க வந்த பிறகு அந்த கையை வந்து உங்க கண்ணில் வைங்க.
அந்த சூட்ல நீங்க கண்ணு வச்சீங்கன்னா உங்களோட தூக்கம் போயிடும். இப்போ வந்து 2 கையை நல்லா தேய்ச்சு கண்ணை வச்சு அந்த சூட்டா வந்து நீங்க அதுக்கப்புறம் கண்ணை தொடங்கினீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா கண்டிப்பா வந்து முதல்ல வந்து அந்த தூக்கம் போயிடும். ஏன்னா நீங்க 2 நிமிஷம் கண்ணை மூடி வந்து நீங்க இது பண்ணும்போது நீங்க அப்பவே வந்து உங்க இஷ்ட தெய்வத்தெல்லாம் நீங்க வேண்டிக்கிட்டு மனசு வந்து என்ன ஆகும், ஒருமுகமாகும். அதுக்கப்புறம் வந்து நீங்க புக்கை எடுத்துட்டு எப்படி படிக்கணும்னா வந்து எடுத்துனே வந்து படிக்காம வந்து நீங்க வந்து ஒரு 100ல இருந்து 1 வரை ரிவர்ஸா சொல்லுங்க. 100, 99, 98, 97, 96, 95 இந்த மாதிரி ரிவர்ஸா சொல்லுங்க. 1ல இருந்து 100 சொன்னா எல்லாருமே சொல்லிடுவீங்க. நீங்க ரிவர்ஸ்ல இருந்து நீங்க ஒரு 100, 99, 98, 97 அப்படி சொல்லும்போது யோசிச்சு சொல்லும் போது உங்களுக்கு என்ன ஆகும்னா வந்து பிரெயின் வந்து கொஞ்சம் ஆக்டிவேட் ஆகும். நீங்க ஒரு 75, 70 வரை வரும்போதே உங்களுக்கு ஒரு அலர்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து நீங்க என்ன செய்றீங்கன்னா புக்கை எடுத்து, அதுவும் வந்து புக்கை எடுத்து உட்கார பொசிஷன் ரொம்ப முக்கியம். சும்மா வந்து அப்படியே படுத்துக்கிட்டு அப்படியே கால் ஆட்டிக்கிட்டு படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா பெட்டில் உங்களுக்கு அடுத்த ஒரு 5 நிமிஷத்துல தூக்கம் வந்துடும். அதே மாதிரி வந்து நீங்க ஒரு சுவத்துல போய் சாஞ்சுக்கிட்டு உட்காந்தீங்கன்னா அப்படியே காலை நீட்டிட்டீங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு தூக்கம் வந்துடும். ஸோ உட்கார பொசிஷன் ரொம்ப முக்கியம். உட்காந்துக்கிட்டு ப்ராப்பரா வந்து உங்களுக்கு அப்பவே உட்காரும் போதே நீங்க என்ன செய்யணும்னா உங்களுக்கு தேவையான எல்லா நோட்ஸ் எல்லா புக்ஸ் எடுத்து நீங்க பக்கத்துல வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒவ்வொன்றும் அதுக்கு எந்திரிச்சு போற மாதிரி இருக்கும். எல்லாமே எடுத்துக்கிட்டு முடிஞ்ச வரை முதல்ல வந்து நோட்ஸ் எடுங்க. ஏன்னா எப்போ வந்து நீங்க வந்து நோட்ஸ் எடுக்க பழகுறீங்களோ அப்போ வந்து நீங்க வந்து ஒவ்வொரு பெரிய பெரிய கொஸ்டின்ஸ் வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் நோட் பண்ணி அந்த முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் நீங்க என்ன செய்யணும், ரிமெம்பர் பண்ணணும். ஸோ அடுத்தடுத்த வீடியோல வந்து நிறைய வந்து உங்களுக்கு எப்படி வந்து மெமரி டெக்னிக் எப்படி வந்து நீங்க வந்து படிக்கணும் அது எல்லாமே சொல்றேன். உங்களுக்குள்ள ஒரு எண்ணத்தை உருவாக்குங்க. நான் கண்டிப்பா சாதிப்பேன், நான் வாழ்க்கையில முன்னேறுவேன், நல்ல மார்க் எடுப்பேன்னு நீங்க எண்ணம் மட்டும் முதல்ல கொண்டு வாங்க. அடுத்தது வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோல வந்து உங்களுக்கு எல்லா டிப்ஸும் தரேன். இந்த ஆஃப்லி எக்ஸாமினேஷனை வந்து நீங்க சின்சியரா வந்து படிக்க ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா, ஏன்னா இப்போ நீங்க கரெக்டா வந்து எந்திரிக்க நீங்க ஹேபிட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டிவிஷன் செகண்ட் டிவிஷன் சொல்லி எல்லாமே நடக்கும். ஸோ நீங்க ஆஃப்லிலேயே வந்து நீங்க வந்து இந்த ஹேபிட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ரிவிஷன் செகண்ட் டிவிஷன் டெஸ்ட் எல்லாமே அது ரிவிஷனா இருக்கணும். அதனால வந்து இந்த ஆஃப்லியில வந்து முடிஞ்ச வரை வந்து நீங்க வந்து கடைசியா வந்து நீங்க படிக்காத போர்ஷன்ஸை வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்க. நீங்க படிக்காத போர்ஷனை வந்து முதல்ல கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டு அதை வந்து இந்த ஆஃப்லியில பெர்ஃபார்ம் பண்ணுங்க. ஏன்னா வந்து ஆனா நம்மளோட அல்டிமேட் எய்ம் வந்து பப்ளிக் எக்ஸாமினேஷன் தான். ஸோ அதனால வந்து நான் அப்புறம் பாத்துக்கிறேன்னு சொல்லினா நீங்க படிக்க மாட்டீங்க. ஸோ அதனால இந்த ஆஃப்லியில வந்து முடிஞ்ச வரை வந்து கஷ்டமான பாடங்கள்ல வந்து ஆஃப்லியில படிச்சிருங்க. ஆஃப்லியில வந்து ஓரளவு நீங்க படிச்சுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ரிவிஷன் பண்றது வந்து எல்லாம் ரிப்பீட்டட் மோட் தான். ஸோ அதனால வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ என்னுடைய அட்வைஸ் என்னன்னா இந்த ஆஃப்லியை வந்து அவ்வளோ வந்து நீங்க வந்து ரொம்ப சின்சியரா எஃபர்ட் எடுத்து முடிஞ்ச வரை எவ்வளோ வந்து நீங்க உங்களுடைய ஹார்ட் ஒர்க் எல்லாமே நீங்க கொடுத்தீங்கன்னா இந்த ஆஃப்லியில நீங்க கொடுக்குற ஹார்ட் ஒர்க்கு வந்து அப்படியே வந்து டபுள் இது வந்து உங்களுக்கு எஃபர்ட் வந்து உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமினேஷன்ல வந்துடும். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டிவிஷன் செகண்ட் டிவிஷன்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப லைக் தட் ஆயிரும். புரியுதா? ஏன்னா ஹேபிட் வந்துருச்சுன்னா வந்து உங்களுக்கு படிக்கிறது ரொம்ப ஈஸி ஆயிரும். ஸோ அதனால வந்து எல்லாருமே இன்னைக்கு ஒரு முடிவு எடுங்க. எல்லாருமே வந்து அப்படியே கண்ணை மூடி இன்னையிலிருந்து வந்து நான் கண்டிப்பா வந்து சாதிப்பேன், நான் வந்து நல்லா படிப்பேன், நான் படிச்சு வந்து ஒரு நல்ல காலேஜுக்கு நல்ல மார்க் எடுப்பேன்னு சொல்லி உங்களுக்குள்ள வந்து ஒரு எண்ணத்தை உருவாக்குங்க. டெய்லி படிக்க உட்கார்றதுக்கு முன்னாடி நீங்க ஒரு 2 நிமிஷம் உங்களுக்கு இஷ்ட தெய்வத்தை நினைச்சுக்கிட்டு அப்படியே 2 நிமிஷம் அப்படியே கண்ணை மூடி அப்படியே அமைதியா இருங்க. அப்படியே மூச்சை அப்படியே இழுத்து அப்படியே எடுங்க. அப்படியே மூச்சை இழுத்து அப்படியே விட்டீங்கன்னா உங்களுடைய மைண்ட் வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் ஆகும். அதுக்கப்புறம் வந்து அப்படியே கண்ணை மூடிக்கிட்டே கையை 2 நிமிஷத்துக்கு அப்புறம் கையை நல்லா தேய்ச்சு அதுக்கப்புறம் கண்ணை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிங்க. உங்களுக்குள்ள ஒரு மாற்றங்கள் கண்டிப்பா தெரியும். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப். Bye.